ப்ரோ நான் மீஷோவில் செல் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு நிறைய ஆர்டர் வருது. ஆனால் அதே நேரத்தில் நிறைய ரிட்டர்ன் வருது, கொரியர் ரிட்டர்ன் இல்லைனா கஸ்டமர் ரிட்டர்ன் நிறைய வருது. இது எப்படி குறைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் என்னோட டிஎம்ல கேட்டிருந்தீங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸை குறைக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அட்ரஸ் செக் பண்ணுவோம். மீஷோவில் வந்து நம்ம லிஸ்டிங் போட்ட உடனே நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஆனால் அப்படி வரக்கூடிய ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர்ஸ் வந்து அட்ரஸ் சரியாக இருக்காது, பின்கோடு இருக்காது, நேம் சரியாக இருக்காது, ஸ்ட்ரீட் நேம் சரியாக இருக்காது. இந்த மாதிரி அட்ரஸ் சரியில்லாமல் இருக்கும். இதுக்கு நீங்கள் மீஷோவில் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து அட்ரஸ் வந்து சஸ்பீசியஸாக இருக்குது, இதுக்கு நான் அனுப்பலாமா வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா அவங்க சைட்லேருந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த கஸ்டமர் வந்து நிறையா எங்கள்கிட்ட வாங்கியிருக்காரு, ட்ரஸ்டபுளான கஸ்டமர் தான் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அனுப்பினாலுமே நிறைய இதில் ரிட்டன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கும் டிக்கெட் ஒரு வாட்டி ரைஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். மீஷோவில் இந்த அட்ரஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னா மீஷோவில் ஒரு வாட்டி டிக்கெட் ரைஸ் பண்ணி பாருங்கள். ஐயோ நம்ம அனுப்பாமல் விட்டால் நம்மளோட விசிபிலிட்டி கம்மியாகிடுமே அப்படிங்க கவலைப்படவே வேணாம். நீங்கள் அனுப்பாமல் இருந்தாலுமே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எந்த டேமேஜுமே வராது, உங்களோட விசிபிலிட்டியுமே கம்மியாகாது. உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது. நான் லிஸ்டிங் பண்ணிட்டேன், இந்த ஒரு லிஸ்டிங் மட்டும் எனக்கு எக்கச்சக்கமாக ஆர்டர் வந்துகிட்டு இருக்குது, ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் அதிகமாக ஆர்டர் வருது அப்படின்னா அந்த லிஸ்டிங் வந்து உடனே பாஸ் பண்ணி வைங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 ஆர்டர் மட்டும் இப்போதைக்கு கொடுத்து பாருங்கள். அது கஸ்டமர் கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் அது வந்து ரிட்டன் ஆகாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஏன்னா வந்து நிறையா ஒரே ப்ராடக்ட் வந்து அதிகமாக நமக்கு ஆர்டர் வரும்போது அது வந்து அதிகமாக ரிட்டன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ரிட்டன் ஆச்சுன்னா நம்ம அனுப்புகிற கொரியர் ரிட்டன் ஆனாலுமே நமக்கு வந்து கொரியர் பேக்கேஜிங் காசு மட்டும் தான் போகும். அப்படி ஆனாலுமே நம்ம அனுப்புகிற ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகி நம்மகிட்ட வரும். அதை வந்து நம்ம புதுசாக இன்னொரு கஸ்டமர்கிட்ட சேல் கூட பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் கஸ்டமர் ரிட்டன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தான் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஷிப்பிங் சேர்த்து கொடுக்கணும். நம்மளோட ப்ராடக்ட்டுக்கே 200 தான் இருக்கும், ஆனால் 120 ஷிப்பிங் 200 வந்துடும், நமக்கு வந்து ஹெவியாக லாஸ் ஆகும். அதனால ஒரே ப்ராடக்ட் வந்து அதிகமாக ஆர்டர் வருதுன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 ஆர்டர் மட்டும் சென்ட் பண்ணி பாருங்கள். கஸ்டமர் கிட்ட போயிட்டு அது என்ன ஃபீட்பேக் வருது, இல்லை ரிட்டன் ஆகாமல் இருக்கா, நமக்கு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிஸ்டிங் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட் இமேஜஸ் போடுறீங்க இல்லையா, அதில் ரியல் டைம் இமேஜ் ஒன்றாவது போட்டுருங்க. ஏன்னா நம்ம நிறையா இன்டர்நெட்லேருந்து எடுத்து போடுறோம். அதில் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து லைட்டிங்லாம் வச்சு வேறு மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் கஸ்டமர் கையில் போகும்போது வேறு மாதிரி இருக்கே, நான் வந்து பெருசாக எதிர்பார்த்தேன், இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு வந்து அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிட்டு ரிட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ் வந்து நமக்கு தான் ஆகும். அதனால் ரியல் டைம் இமேஜ் ஒன்றாவது உங்களோட ப்ராடக்ட் லிஸ்டிங் இமேஜஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலுமே ரிட்டர்ன்ஸ் வந்து நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரை தான். இது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம், நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸை கம்மி பண்ண முடியுதான்னு. இருந்தாலும் மீஷோவில் வந்து நிறைய ஃபேக் ஆர்டர்ஸ் வருது, நிறைய பேர் சொல்கிறாங்க. நாங்களும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் அனுப்புகிற ஒரு ப்ராடக்ட் 100 ஆர்டர்ஸ் மேலே தான் வந்தது, ஆனால் வந்து அதில் ஒரு 80 கிட்டத்தட்ட 90 மறுபடியும் ரிட்டன் ஆயிடுச்சு. இதனால் எங்களுக்கு ஹெவியாக லாஸ் தான் ஆச்சு. அதனால் மீஷோவில் நீங்கள் வந்து மறுபடியும் டிக்கெட் ரைஸ் பண்ணி கேட்டாலுமே சம்டைம்ஸ் வந்து வெறும் நேம் மட்டும் தான் இருக்கும். அதில் வந்து ஒரு பேர் அருண்குமார் அப்படிங்கிற நேம் மட்டும் தான் இருக்கும், அட்ரஸ் இருக்காது. நம்ம வந்து மீஷோவில் டிக்கெட் ரைஸ் பண்ணி கேட்டாலுமே இது வந்து ட்ரஸ்டபுளான கஸ்டமர், நீங்கள் வந்து அனுப்புங்க அப்படின்னு இருப்பாங்க. அட்ரஸ் இல்லாமல் நம்ம யாருக்கு அனுப்புறது? உங்களுக்கு வந்து அட்ரஸ் சரியில்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ஷிப் பண்ணவே வேண்டாம். இதனால் நம்ம அக்கௌண்ட் ஹெல்த் வந்து லாஸ் ஆகிடும் அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எந்த டேமேஜ் வராது. உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ப்ரீபெய்ட் ஆர்டர் வந்து உடனே கொடுத்து பாருங்கள். ஏன்னா ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் வந்து நிறைய டைம் வந்து ஓகேவா இருக்குது, அட்ரஸ் வந்து ஓகேவா இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேபி ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாகலாம்.